உன்னையே தந்தைதா எனக் கருதி உளம்களி கூர்ந்து நான் இருக்கேன். என்னையே வாதி போல நீ எண்ணி இடர் செய்யில் யான் என் செய்கேன். கண்ணிகை ஈன்று கருணை வாருதியே கடுகியே மயில்மிசை வந்து தண்ணியனாக என்னை ஆண்டருள்வாய் சரவணானந்த சண்முகனே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகி தண்டமில் கடவுள் தண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளையும் சிறவை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்துறை ராமானுசாமியுடைய குருவருளையும் மனமெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்குகின்றோம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை உலகம் முழுவதும் இருக்கின்ற முருக பக்தர்களெல்லாம் போற்றி வணங்குகின்ற முருகப்பெருமானுடைய தைப்பூச பெருவிழா நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. அனைவருக்கும் நம்முடைய தைப்பூச நல் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். முருகப்பெருமான் தண்டமில் கடவுளாக போற்றப்படுகின்றார். அருகிநாத பெருமான் போற்றுகின்ற பொழுது முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான் என்று நம்முடைய கந்தர் அலங்காரத்திலே போற்றுவார். அப்படி முருகப்பெருமானுடைய சிறப்பை நம்முடைய காலங்காலமாக நம்முடைய சான்றோர்கள் அருளாளர்கள் போற்றி வருகின்றார்கள். நமக்கு சங்க இலக்கியங்களிலே 10 பாட்டிலே மிக தொன்மையான நூல் திருமுருகாற்றுப்படை. அதிலே நக்கீரர் படைவீட்டினுடைய சிறப்பை போற்றி பரவியிருக்கின்றார். அதன் பின்பு பல அருளாளர்கள் முருகப்பெருமானுடைய சிறப்பை போற்றுகின்றார்கள். அந்த வகையிலே நமக்கு 15ஆம் நூற்றாண்டிலே திருவண்ணாமலையிலே தோன்றிய அருகிநாத பெருமான் முருகனுடைய சிறப்பை திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, வேல் மயில் வகுப்பு என்று சொல்லுகின்ற வகையிலே முருகனுடைய சிறப்பை பல்வேறு பாடல்கள் மூலமாக பாடியிருப்பது குறிப்பிடத்தக்கது. முருகனுடைய சிறப்பை போற்றுவதாக இருப்பது திருப்புகழாக இருக்கின்றது. 1300 பாடல்கள் நமக்கு இன்று கிடைக்கின்றதும் 200க்கும் மேற்பட்ட திருத்தலங்களுக்கு சென்று முருகனுடைய சிறப்பை போற்றி பரவியிருக்கின்றார் அருகிநாத பெருமான். அப்படிப்பட்ட சிறப்புடையதாக போற்றப்படுகின்ற அந்த முருகப்பெருமானுடைய விழாக்களிலே பல்வேறு விழாக்கள் உண்டு. அந்த விழாக்களிலே மிகச் சிறப்பாக போற்றப்படுவது தைப்பூச பெருவிழா. இதற்காக நாடு முழுவதும் தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே இருக்கின்ற அடியார்களெல்லாம் விரதங்களை மேற்கொண்டும் பாத யாத்திரையாக தங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் காவடியாக எடுத்துச் சென்று ஆங்காங்கே இருக்கின்ற முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே செலுத்தி வழிபாடு செய்வது சிறப்பு. அந்த வகையிலே குறிப்பாக 3ஆம் படைவீடு என்று போற்றப்படுகின்ற ஆவினன்குடியில் பழனியம்பதிக்கு காவடி எடுப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். நம்முடைய கோவை, நீலகிரி, ஈரோடு, சேலம், நம்முடைய காரைக்குடி போன்ற பகுதிகளிலே இருந்து அடியார்களெல்லாம் காவடி எடுத்து நடந்து வந்து தங்களுடைய வேண்டுதல்களை செலுத்துவது சிறப்பாக போற்றப்படுகின்றது. ஆகவே முருகப்பெருமானுக்கு தை மாதத்திலேயே பல்வேறு நாட்களிலே நம்முடைய அடியார்களெல்லாம் சென்று தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்றார். தைப்பூசம் முருகப்பெருமானுக்குரிய சிறப்பாக போற்றப்படுகின்றது. தமிழகம் மட்டுமல்ல, உலகிலே வாழ்கின்ற தமிழர்கள் ஆங்காங்கே இந்த தைப்பூச விழாவை சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். மலேசியா, மொரிசியஸ், சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா, இப்படி பல்வேறு நாடுகளிலே இருக்கின்ற அந்த தமிழர்கள் இந்த காவடி எடுத்தும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்களை செய்தும் வழிபாடுகள் செய்வது ஒரு வரவாக இருக்கின்றது. அதுபோல அங்கே தமிழகத்திலே ஆங்காங்கே உள்ள முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு வழிபாடுகளும் காவடி எடுப்பதும் சென்று வழிபாடு செய்வதுகின்ற மரபு பன்னெடும் காலமாக இருந்து வருகின்றது. ஆகவே இந்த தைப்பூச நாளிலே உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு கால்நடை பயணமாக செல்லுகின்றவர்கள் ஒரு பாதுகாப்பான பயணமாக செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, செல்லுகின்றவருடைய எண்ணம், மனம், மெய், மொழி என்று சொல்லுகின்ற முக்கரணங்களும் முருகனை பற்றிய சிந்தனையாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணம் முருகனுடைய திருவுருவத்தை நினைக்கின்றதாக இருக்க வேண்டும். சொல்லானது முருகப்பெருமானுடைய நாமத்தை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லுகின்ற நாமமாக இருக்க வேண்டும். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி என்று மனதிற்குள்ளே சொல்லிச் செல்ல வேண்டும். முருகப்பெருமானுடைய 6 எழுத்து மந்திரங்களிலே சிறப்பாக போற்றப்படுவது ஓம் சரவணபவா என்று சொல்லுகின்ற மந்திரம் உயர்ந்த மந்திரமாக போற்றப்படுகின்றது. அதிலே சிறப்புடையதாக அருணிநாத பெருமானுடைய திருப்புகழ் சிறப்புடையது. இகபர சௌபாக்கியம் அருள்வாய் என்று அருணிநாத பெருமான் சொல்லுகின்றார். நமக்கு வருகின்ற வினைகளையெல்லாம் நீக்குவதாக இருக்கின்றது என்று கந்தர் அலங்காரத்திலே சொல்லுவார். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாழும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே என்று நமக்கு கந்தர் அலங்காரத்திலே சொல்லுவார்.
கந்தர் அனுபூதியிலே ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று வேண்டுவார். இறுதியாக சொல்லுகின்ற பொழுது உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று போற்றுவார். இப்படி அருள்நாதர் மட்டுமல்ல, அவருக்கு பின்னால் வந்த பல அருளாளர்கள் முருகப்பெருமானை போற்றி பரவி இருக்கின்றார்கள். பாம்பன் சாமிகள் முருகப்பெருமானுடைய அருளாலே தான் உடைந்த கால் ஒட்டியதாக பார்க்கின்றோம். நக்கீரர் பல அடியார்களுக்கு வந்த துன்பத்தை நீக்கியதாக நமக்கு பல வரலாறுகள் கதைகள் எல்லாம் உண்டு. அந்த வகையிலே குமரகுருபரர் 5 வயது வரை ஊமையாக இருந்தவர் முருகப்பெருமானுடைய திருவருளாலே பேசுகின்ற ஆற்றலை பெற்று பல பக்தி இலக்கியங்களை படைத்திருக்கின்றார். அதுபோல நெல்லையிலே தோன்றி 19ஆம் நூற்றாண்டிலே தோன்றியவர் வண்ணச்சரவன் தண்டபாணி சாமிகள். அருணாத பெருமானைப் போல பல திருப்புகழ்களை, ஆயிரக்கணக்கான திருப்புகளை அவர் அந்தந்த திருக்கோயிலுக்கு சென்று பாடியதை பார்க்கின்றோம். பழனி திருவாயிரம், திருச்செந்தூர் திருவாயிரம், இப்படி ஏராளமான முருகனுடைய அருள் பாடல்களை 36 திருக்கோயிலுக்கு முருகனுடைய படைவீட்டு திருப்புகளாக பாடியிருக்கின்றார். அதுபோல் அவருடைய வழியிலே அவரை குருவாக ஏற்று பழனியிலே உபதேசம் பெற்றவர்கள் சிரவையாதீனத்தை தோற்றுவித்த தவத்திரு திருப்பெருந்துரு ராமானந்த சாமிகள். அவர்கள் அருளியதாக இருப்பது சண்முக மாலையாக மாற்றுயர் உன்னே முப்பழச் சுவையே மாணிக்க தீபமே தேவர் போற்றி முதலே கிருபை வாருதியே புண்ணிய மூர்த்தியாம் மீறும் கூற்றனை உதைத்த முதல்வனார் குனித்து அடுத்து கேட்டடங்கும் தாரகத்திச் சாற்றி முதல்வாய் என்னை ஆண்டருள்வாய் சரவணானந்த சண்முகனை என்று காவடி எடுக்கின்ற பொழுது அவர் வழிநட பாடலாக பாடியிருக்கின்றார். அவருடைய வழியிலே வந்த நம்முடைய கௌமார மடாலயத்தினுடைய 2ஆம் குருமகா சன்னிதானங்கள் கொங்கு நாட்டு கச்சியப்பர் என்று போற்றப்படுகின்ற கந்தசாமி சாமிகளும் முருகப்பெருமானை போற்றி பல பாடல்களை பாடியிருக்கின்றார். இப்படி பல அருளாளர்கள் எல்லாம் போற்றி பரவி இருக்கின்ற இந்த அருள் பாடல்களை எல்லாம் இந்த தைப்பூச நாளிலே படித்து முருகப்பெருமானை வணங்குவதோடு நமக்கு வருகின்ற இடர்களெல்லாம் முருகப்பெருமானுடைய அருளால் நமக்கு விட்டு நீங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி, இந்த தைப்பூச விழாவை சிறப்பாக கொண்டாடுகின்ற அனைவரும், அதை வழிபாடு செய்கின்ற அனைவரும் முருகப்பெருமானுடைய பேரல் கருணையினால் எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று தண்டமில் கடவுளாகி தொண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளையும் குருவருளையும் சிந்தித்து வாழ்த்துகின்றோம்.